Okay, welcome to the BAPI series. BAPI என்று சொன்னால் Biblical Answers to Practical Issues. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வார்த்தையின் பதில்கள். இப்போ முதலாவதாக BAPI 1 வார்த்தையின் மகிமை. இது என்ன இந்த வார்த்தை, இதுன்ற மகிமை என்ன, இந்த வார்த்தை சொல்கிறது ஏன் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு இதுதான் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதை இந்த தலைமை ஆசிரியர் பரிசுத்த ஆவி, உதவி ஆசிரியர்கள் ஒரு 40 பேர், உப ஆசிரியர்கள் என்று சொல்லுவோமே, கோ-ஆத்தர்ஸ், அவங்க ஒரு 1500 வருடங்களால் இந்த 66 புத்தகங்களும் எழுதப்பட்டது. இப்போ இந்த ஆசிரியர்களே பல பேர் ஒரு ஆள் சந்திக்கலை. அப்போ இப்படி 40 ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் பரிசுத்த ஆவி, கடவுளுடைய ஆவி, 1500 வருடங்களுக்கூடாக எழுதப்பட்டது. இதில் 2 ஏற்பாடுகள். முதலாவது ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று சொல்கிறது. அது இறைவனுக்கும் யூத மக்களுக்கும் இருந்த ஒரு ஏற்பாடு. அப்போ முதல் 39 புத்தகங்களும் அதை குறித்து சொல்லுது. பிறகு இருக்கிற 27 புத்தகங்களும் புதிய ஏற்பாடு. அது இறைவனுக்கும் இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களுக்கும் இடையில் இருக்கிற ஏற்பாடு. இப்போ இப்படி இருந்தாலும் அதில் ஒரே செய்தி தான் இந்த 66 புத்தகங்கள், இந்த 1500 வருடங்கள், இந்த 40 உபாசிரியர்கள் எழுதியும் அதில் ஒரே செய்தி தான் வருகிறது. அதான் இந்த புத்தகத்தின் மகிமை. அந்த செய்தி என்ன? இயேசு. பழைய ஏற்பாடு யூத மக்களுக்கும் இறைவனுக்கும் இருந்த ஏற்பாடு ஒரு மேசியாவை குறித்து, ஒரு விடுதலை வீரன் வருவார் என்று சொல்லி இயேசுவை குறித்து முன்குறித்து சொன்னது. பிறகு இயேசு அதை நிறைவேற்றினார். புதிய ஏற்பாடு அந்த இயேசுவை பின்னோக்கி பார்த்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்றதை குறித்து கதைக்குது. இதில் 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலேருந்து 21 வசனம். பேதுரு இயேசுண்ட 12 சீசர்கள் ஒரு ஆள். அவர் சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் என்றால் பரத்தில் இருந்து வந்த தரிசனம். பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கு. என்ன சொல்ற, இந்த உலகம் இருள் நிறைந்த உலகத்தில் இந்த வார்த்தை பிரகாசிக்கிற விளக்க போன்று இருக்கு. தொடர்ந்து சொல்றார், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ இந்த வார்த்தையின் மகிமை என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த உப ஆசிரியர்கள் கூடாக கிரியை செய்தார், அவர்களை நிரப்பினார். அப்போ அந்த எழுதினவற்ற ஆத்துமா பரிசுத்த ஆவியால் நிறையக்க, ஆத்துமாவில் தான் எங்களோட சிந்தனைகள், உணர்வுகள், சித்தங்கள் இருக்குது. அப்போ கடவுளே அவைகளுக்கூடாக பேசின மாதிரி. அப்போ இதான் அந்த வார்த்தையின் மகிமை. நாங்கள் இந்த பிரயாணத்தில் போகும் பொழுது வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வார்த்தையின் பதில்கள் என்னென்று பார்ப்போம்.